வணக்கம் நண்பர்களே. நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் 2 வாரமாக நான் வீடியோ போடல. அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. இந்த 2 வாரமாக தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அதெல்லாம் தொகுத்து இன்றைக்கி நான் கூட பேச போகிறேன். முதல் விவகாரம் என்னன்னா நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வு தொடர்பாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க தயவுசெய்து போய் பார்த்துட்டு மறுபடியும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கடந்த மே மாதம் நடைபெற்ற நீட் தேர்வில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதால் மத்திய அரசாங்கம் நீட் தேர்வை ரத்து செஞ்சு மறுதேர்வு வச்சுருக்காங்க. இதை கண்டித்து கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி தலைவர் திரு அபிஜித் அவர்கள் டெல்லி ஜந்தர் மந்தரில் மிகப்பெரிய போராட்டம் நடத்திருக்காரு. அந்த போராட்டத்தில் லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்தியா முழுவதிலிருந்து பங்கெடுத்திருக்காங்க. அந்த போராட்டத்தின் விளைவாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி ராஜினாமா செஞ்சிருக்கார். இது போதாது. ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட மனிதன் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆக முடியாது. எனவே நான் என்ன சொல்கிறேன்னா, மத்திய அரசுக்கிட்ட இந்த நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி கிடையாது, இப்போ பதவியில் இருக்கிற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு யார் குற்றம் செஞ்சிருந்தாங்களோ அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக மத்திய அரசாங்கம் தனி நீதிமன்றம் அமைச்சு விரைந்து விசாரணை பண்ணி இதற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை நாட்டு மக்களுக்கு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு என்னன்னா, தமிழ்நாட்டில் சில பேர் போராட்டம் பண்ணுறாங்க. இந்த கடந்த 5 வருடங்களாகவோ எங்கே போனாங்கன்னு தெரில. 5 வருடங்களாகவோ சில பேர் கோமாவில் இருந்து இன்னைக்கு தான் கோமாவில் நினைவு திரும்பி வந்திருக்காங்க. தப்பி தடுமாறி நினைவு திரும்பி வந்திருக்காங்க 5 வருஷம் கோமாவில் இருந்து. இப்போ சில பேர் சென்னையில் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த போராட்டத்தை கலந்துக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வை பற்றி பேசுகிறாங்கன்னா அதை பற்றி பேசலை. அவங்க பேசுறது ஃபுல்லாக தமிழக முதலமைச்சர் விஜய் பற்றியும் ஜனநாயக படத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. நீட்டினுடைய சாதக பாதங்களை பற்றி பேசுகிறாங்கன்னா அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாமல் முதலமைச்சரை பற்றியும் ஜனநாயகத்தை பற்றியும் பேசுகிறாங்க. ஒரு படத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? இது ஒரு பக்கம் இருக்கலாம். கடந்த 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எங்களுக்கு நீங்கள் வாக்களித்து பதவியில் அமர வச்சிங்கன்னா நாங்கள் நீட்லேருந்து விலக்கு தரோம், அது ரகசியம் எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமாக ஆட்சியில் இருந்தாங்க. நீட்லேருந்து விளக்கவும் தரலை, அந்த ரகசியத்தையும் சொல்லலை. இன்னைக்கு இந்த இந்த சந்து முனை சிந்துப்பாடிகள்லாம் அன்னைக்கு எங்கே போயிருந்தாங்கன்னே தெரியல. மக்களாகி நீங்கள் இந்த சந்தர்ப்பவாதிகளுடைய உண்மை முகத்தை தெரிஞ்சிங்கன்னா அது எனக்கு போதும். 5 வருஷமாக போராடுறவங்க இன்னைக்கு நீட்டுக்காக போராடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுவும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அந்த டெல்லியில் இருக்க போராடுறவங்களோட கான்செப்டே புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. டெல்லியில் போராடுற என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நீட்டு வேணாம்னு சொல்லலை. டெல்லியில் போராடுறவங்க எங்களுக்கு நியாயமான தேர்வு நடத்தணும் அப்படின்னு தான் போராடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன போராடுறாங்க? நீட்டு டோட்டலாக எங்களுக்கு வேணான்ட்டு. ஸோ இந்த போராட்டத்திலேயே குழப்பம், ஒரு தெளிவற்ற சிந்தனை இல்லாமல் சில பேர் தமிழ்நாட்டில் ஒரு சில வாரங்களாக போராடிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சில பேர் புதுசாக தமிழக அரசு மாணவர்களை அடக்குது, மாணவர்கள் ஒடுக்குது, போராட்டத்தை தடுக்குதுன்னு பார்க்குறாங்க. இதே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் திரும்பி பார்த்தீங்கன்னா, நான் மாணவனாக இருக்கும்போது 2009 ஈழப்பிரச்சனை உச்சக்கட்டம் இருந்தது. அப்போ நான் கல்லூரி மாணவனாக இருந்தேன். எங்கள் கல்லூரியிலலாம் மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க. அன்றைய முதலமைச்சர்
திமுக தலைவர் ஸ்டாலினுடைய அப்பா கலைஞர் என்ன பண்ணார்னா எல்லா காலேஜும் மூடிட்டார். மூடி போராட்டத்தை நீர்த்து போக செஞ்சார். அப்போ 2009 இன்னைக்கு வீரவசனம் பேசினவங்கலாம் எங்க இருந்தாங்கன்னு தெரியல. அன்னைக்கு அன்றைய தினம் மத்திய அரசும் சரி அன்றைய திமுக அரசும் சரி மாணவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்குதான் பாய்ச்சதை தவிர மாணவர்களுக்கு ஆதரவா இல்லை. ஸோ இப்போ திடீர்னு ஏதோ இவங்களுக்கு ஞானோதயம் வந்த மாதிரி இன்றைய மாநில அரசை பற்றி குறை சொன்ன என்ன அர்த்தம்? திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சர்வாதிகாரியாக இருப்பாங்க, எதிர்கட்சியானா ஜனநாயகவாதிகளாக மாறிடுவாங்க. இதுதான் அவங்களோட கான்செப்ட். ஸோ மக்களாகி நீங்கள் நீட்டு போராட்டத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், நான் மாநில அரசு நினச்சா நீட்டிலிருந்து விலக்கு கொண்டு வர முடியாது. நீட் கன்கரண்ட் லிஸ்ட்டில் போயிடுச்சு. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டில் போனதால் நீட்டு விளக்கம் நம்ம தரணும்னா அது மத்திய அரசு நினச்சாதான் முடியும். வேணும்னா மாநில அரசு அதுக்குண்டான அழுத்தம் தரலாம். ஆனால் நமது தயவில் மத்திய அரசாங்கம் நீ கிடையாது. ஸோ நமக்கு அவங்க நீட் விலக்கு தர போகிறது கிடையாது. இன்னைக்கு போராடுற சில பேர், குறிப்பாக திமுக சேர்ந்தவங்க, 2013 நீட்டு கொண்டு வரும்போது பாராளுமன்றத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க? இத்தனைக்கும் அந்த நீட் கொண்டு வரும்போது காங்கிரஸ் அமைச்சரவையில் மந்திரியாக இருந்தாங்க. அப்போ தடுத்துருக்கலாமே. இல்லை, 17 வருஷம் மத்திய மந்திரி சபையில் அமைச்சராக இருந்தாங்க. அவங்க செல்வாக்கை பயன்படுத்தி கல்வியை பொதுப்பட்டியலேருந்து மாநில பட்டியலில் கொண்டு போயிருந்தாங்கன்னா நம்ம எது கஷ்டப்பட்டுருக்கணும்? நீட்டுக்காக நம்ம ஏன் போராடிட்டு இருக்கோம்? ஸோ நம்ம கிடைச்ச வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு இன்றைய தினம் சரி எதிர்கட்சி மாணவர்களை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. ஸோ மக்களாக நீங்கள் குறிப்பாக இளைஞர்கள் இவங்களுக்கு பித்தலாட்டத்தெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கின்னு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வரும் தேர்தலில் நீங்கள் உங்கள் வாக்கு செலுத்தணும். குறிப்பாக நான் என்னுடைய இது என்னென்னா, நீட்டிலேருந்து தமிழகத்துக்கு விலக்கு வேணும் தான். ஆனால் அது இன்றைய சூழ்நிலையில் சாத்தியமில்லாத ஒன்று. மத்திய அரசு நினைத்தால ஒழிய அதிலிருந்து நீட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு தர முடியாது, விலக்கு பெறவும் முடியாது. ஸோ உருப்படியாக இந்த எதிர்கட்சிகள் உருப்படியாக ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லணும். அதை விட்டுட்டு அரசியல் ஆதாயத்துக்காக போராடாமல் இருந்தாலே மிக்க நல்லது. சரி, அடுத்தது வரலாம். அடுத்து கடந்த வாரம் திரு மார்க்கண்டேயன், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர், அவர் பொதுமொழியில் பேசும்போது இன்றைய முதலமைச்சர் பார்த்து எலும்பை உடைச்சிருவேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு. கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு. அதற்காக அவரை கைது பண்ணால் சில திமுகவோட துதிப்பாடிகள், சில சந்துமுனை சிந்துப்பாடிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை, பேச்சு சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்ட்டு. ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் அவங்க போய் பார்க்கணும். 2021 2026 வரைக்கும் திமுக என்னென்ன பண்ணாங்கன்னு அவங்க யோசிச்சு பார்க்கணும். உலகத்திலேயே போராடின விவசாயிங்க மேலே குண்டாஸ் போட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான். சவுக்கு சங்கரும் ரெட்பிக்ஸ் உடைய ஓனர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் ஒரு யூடியூப் இன்டர்வியூக்காக அவங்கள கைது பண்ணாங்க. ஃபெலிக்ஸை டெல்லி வரைக்கும் போய் கைது பண்ணி கொண்டு வந்தாங்க. சவுக்கு சங்கர் மேலே பேசுறதுக்காக 2 குண்டாஸ் போட்டாங்க. அப்போதெல்லாம் ஜனநாயகவாதி எங்கே போனாங்க? தூங்கி நின்றாங்களா? அப்போல்லாம் பேச்சு சுதந்திரம் எங்கே போச்சு? எனவே நம்ம ஒருத்தங்க மேலே குற்றம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஆட்சி காலத்தில் நம்ம பேச்சு சுதந்திரத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னு சிந்திச்சு பார்த்து திமுக சேர்ந்தவங்களும் சரி, திமுக தொங்கு சதையும் சரி, அதுக்கேற்ற மாதிரி அறிக்கை விட்டால்
நல்லா இருக்கும். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு பார்க்கலாம். கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு சர்ச்சையான விஷயம் என்னன்னா பழனி நிலம். அந்த பழனி கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை 100 கோடி ரூபாய் சொந்தமான நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு சில முறைகேடாக வித்துட்டாங்க. இதில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு என்னென்னவோ பொருளி பேசிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா, நீங்கள் கடந்த வாரம் ஜூனியர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த நில விவகாரத்துக்கும் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இந்த முறைகேட்டுக்கு முழு முதல் காரணம் அதிகாரிகள் மட்டும்தான். அதிகாரிகளே சேர்ந்து அவங்களுக்குள்ளவே நிலத்தை முறைகேடா பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த நில பத்திரப்பதிவுக்கும் அமைச்சர் ரமேஷுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இன்றைய முதலமைச்சர் நான் வேண்டுகோள் வைக்கிறேன் என்னன்னா, கடந்த 60 ஆண்டுகளாகவே இந்த தமிழ்நாட்டோட சிஸ்டம் அப்படின்னா லஞ்சம் லாவண்யம் அப்படின்னு ஊறி போயிடுச்சு. ஸோ இதில் ஈடுபட்ட இந்த அதிகாரிகளால் மீண்டு வரவே முடியல. இன்னைக்கு உயர் பதவியில் இருக்க நிறைய அதிகாரிங்க சென்ற ஆட்சியில் நிறைய முறைகேடு ஈடுபட்டிருக்காங்க. அதை பற்றியெல்லாம் இன்றைய முதலமைச்சர் விசாரிக்கணும். உளவுத்துறை மூலமாக அதை பற்றி விசாரித்து அவர்கள் மேலே நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இது மாதிரி பழனியுடைய கோயில் முறைகேடு மாதிரி நிறைய முறைகேடு நம்ம தடுக்காம அரசாங்கத்துக்கு நல்ல பேர் இருக்கும். ஸோ தப்பு செஞ்ச அதிகாரி மேலாம் இன்றைய முதலமைச்சர் கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இது மாதிரி முறைகேட்டிலிருந்து இந்த அரசாங்கம் தப்பிக்கலாம். தப்பு செஞ்ச அதிகாரிகளுக்கு உயர் பதவியோ அவர்கள் மீண்டும் பதவியோ கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பயமே இருக்காது. அவங்க மேற்கொண்டு ஊழல் செய்வாங்க. ஸோ இன்றைய முதலமைச்சர் தவறு செய்த அதிகாரி மேலே பாரபட்சம் இல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஒரு 4-5 IAS அதிகாரிகளை தூக்கி அரசு உள்ள வைங்க. அப்போதான் எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். ஊழல் செஞ்ச அதிகாரிங்க மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை மூலயமா FIR போடணும். தேவைப்பட்டா தனி நீதிமன்றம் அமைச்சு இது தொடர்பாக விசாரணை பண்ணணும். ஊழல் செஞ்ச அதிகாரிகள் மேலெல்லாம் உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி, அடுத்த விவகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில வாரங்களாகவே தமிழ்நாட்டில் ஃபுல்லாக என்ன இருந்துச்சுன்னா அந்த நீட்டு போராட்டம் பண்ணுறாங்க. பாருங்க நீட்டு போராட்டம் நடக்குது. ஆனால் தாவேக அமைச்சர்களும் முதலமைச்சரும் ஜனநாயக படம் பார்க்க போயிட்டாங்க. அவங்களுக்கு மாணவர்கள் மேலே அக்கறை இல்லை அப்படின்றாங்க. கடந்த ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கூலி படம் வந்துச்சுங்க. அந்த கூலி படம் வரப்போ சென்னை ரிப்பன் மாளிகையில் துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அப்போ அன்றைய முதலமைச்சர் அதெல்லாம் பொருட்படுத்தாம இரவு நேரம் போய் கூலி படம் பார்த்து அதுக்கு ரிவ்யூ போட்டிருந்தார். அதுல என்ன நியாயம்? ஸோ ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு சொல்ற முன்னாடி நாம எந்த அளவுக்கு தகுதியானவங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு பேசினா நல்லா இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அறிக்கை விட்டுருக்குது. என்னன்னா, இன்றைய அரசாங்கம் போராட்டம் தடுக்குது, அதனால நாங்கள் கொடுத்த ஆதரவை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன். 2001 2021 2026 இருக்கு நீங்க திமுக கூட்டணியில் இருந்தீங்க. அப்பொழுது வேங்கவயல் பிரச்சனை வந்துச்சு. அப்போ நீங்க கூட்டணியிலிருந்து வெளியே வரத்தான் அறிக்கை விடல. மரக்காணத்துல கள்ளசாராய அருந்தி 22 நிமிஷம் செத்தாங்க. அப்பயே நீங்க கூட்டணியிலிருந்து வெளியே வரதா அறிக்கை விடல. அதே விட்டுருங்க. கள்ளக்குறிச்சியில 60க்கு மேற்பட்ட நபர்கள் கள்ளசாராயம் குடிச்சு உயிரிழந்தாங்க. அப்பயே நீங்க கூட்டணியிலிருந்து வெளில வரதா அறிக்கை விடல. சரி, தொழிலாளருக்கான கட்சி கம்யூனிஸ்ட்,
சாம்சங் தொழிலாளர்கள் அவங்க போராட்டத்தை அன்றைய மாநில அரசாங்கம் வந்து கண்ணு காணாமல் இருந்துச்சு. அப்பயும் நீங்கள் வந்து கூட்டணியிலிருந்து வெளிவரல. அரசாங்க ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், எல்லா அரசு ஊழியர்களும் போராட்டம் பண்ணாங்க. அது அன்றைய அரசாங்கம் கண்டு காணாமல் இருந்துச்சு. அப்பயும் நீங்கள் வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளிவரத்தை நீங்கள் அறிக்கை விடல. அப்பெல்லாம் அமைதியாக இருந்துட்டு நீங்கள் ஏதோ சில அற்ப காரணங்களுக்காக போராட்டம் பண்ண எனக்கு அனுமதி தரலை, அதனால் நாங்கள் வந்து மறுபரிசீலனை பண்ணுவோம்னா இது என்ன நியாயம்? இது கொள்கைவாதியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதை பற்றி சிந்திக்கணும். ஒரு அறிக்கை விடுறதுக்கு முன்னாடி ஆராய்ந்து யோசிச்சு அறிக்கை விட்டா எல்லாருக்கும் நல்லதா இருக்கும். ஸோ 2 வாரங்களாக நான் வீடியோ போடல. சில காரணங்களுக்காக உடல்நிலை சரியானதால வீடியோ போடல. அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. தொடர்ந்து வீடியோ போடுறோம். எனக்கு ஆதரவு தாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் போடுங்க. நன்றி, வணக்கம்.